வணக்கம். எனது பெயர் சுரவேல்ராஜ். நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக வெங்காய பயிரிடணுங்க. சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் வந்து 2ஆக பிரிச்சிருக்கேன். ஒவ்வொரு ஏக்கரா மொத்தம் எத்தனை ஏக்கருங்கண்ணா? மொத்தம் 2 ஏக்கருங்க. 2 ஏக்கர், ஓகேங்கண்ணா. ஒவ்வொரு ஏக்கரா பிரிக்கலான்ட்டு சரிங்கண்ணா. ஒரு ஏக்கர் அல்லோரம், ஒரு ஏக்கர் அல்லோரம் மட்டும் வைக்கிறோம். அல்லோரம் மட்டும்ங்க. ஒன்றில் வந்து காம்போஸ்டன் உரம் பண்ணிக்கிறோமுங்க. சரிங்கண்ணா. இதில் பார்த்தா நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. சரிங்கண்ணா. இது காம்போஸ்ட் உரத்தில் வந்துங்க. சரிங்கண்ணா. 17.14 உரம் முதல்ல கொடுத்தோங்க. சரிங்க, அடி உரமா வந்து கொடுத்தோம். இது வந்து காம்போஸ்ட் போடுறதுல இந்த பக்கம் இந்த இலையில கொடுத்தோம். சரிங்கண்ணா. இந்த இலையில வந்து டிஏபி கொடுத்தோம். சரிங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா முதல்ல வித்தியாசம் வந்துச்சு. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ரெண்டாவது வந்து 25வது நாள்ல பார்த்தீங்கன்னா சரிங்கண்ணா 10-31-10 சரிங்கண்ணா அதையும் கொடுத்தோங்க. சரிங்கண்ணா. இதுல வந்து பாக்டம்பஸ் போட்டோம். பாக்டம்பஸ் போட்டுக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா அதுலயும் தெளிவா வருது. அதுல தெளிவா வந்துச்சு, ஓகேங்கண்ணா. ரெண்டாவது மூணாவது பாத்தீங்கன்னா சரிங்கண்ணா. அதுக்கப்புறம் நல்ல தெளிவு. அதுக்கப்புறம் 45வது நாள் நம்ம 45வது நாள் பாத்தீங்கன்னா இன்னொன்னு பேசிஸ் 2 நம்ம ஹைட்ரோ ஸ்பீடும் பயன்படுத்தணுங்க. இதுக்கு வந்து நான் பொட்டாஸ் 16 விட்டேன். 16 பொட்டாஸ் அந்த மாதிரி கலந்து விட்டேங்க. சரிங்கண்ணா, ஓகே. அல்லோரத்துக்கும் சரிங்கண்ணா. இதுக்கும் பாத்தீங்கன்னா 100% நல்லா வரும். நீங்களே வீடியோ பாருங்களேன். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. சூப்பரா வருங்க. சரிங்கண்ணா. இப்போ உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரெயிட் உரம், இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட் உரங்களும் பயன்படுத்திருக்கீங்கன்னா காம்போ உரங்களும் பயன்படுத்திருக்கீங்க. ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பேசுகிறப்பே வந்து எழுதி இதை வந்து நோட் பண்ணுவோங்கண்ணா, எவ்வளோ காஸ்ட் வைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோங்கண்ணா வந்துச்சு? இதில் பார்த்தீங்கன்னா 13,500 வருதுங்க. 13,500 இதில் வந்துச்சுங்க. இதுல வந்து 13,150 வருது. சரிங்கண்ணா. ரொம்ப பணமும் கம்மியாகுது. சரிங்கண்ணா. பயிரோட வளர்ச்சி கிட்டத்தட்ட நம்மளுக்கு 400 மிச்சம். சரிங்கண்ணா, ஓகேங்க. பயிர் நல்லா இருக்கு, வெங்காயம் நல்லா தூர் விட்டுருக்குங்க. சரிங்கண்ணா. சூப்பரா இருக்கு. சரிங்கண்ணா. இதுல பாத்தீங்கன்னா 35% தான் வருது. 35% தான் வருது. 100% வந்துருது. அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் உரத்தோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுல 400 நம்மளுக்கு மிச்சம் தான். பணம் மிச்சம். ஆனா பயிர் பாத்தீங்கன்னா இதுக்கு 100க்கு 100 வித்தியாசம் தெரியுது. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இது வந்து ரொம்ப அடிப்படை வளர்ச்சி கம்மி. சரிங்கண்ணா. தூர் அடிப்பு கம்மி. சரிங்கண்ணா. தண்டு வளர்ச்சி பாத்தீங்கன்னா இது 34 நாள்லயே நல்ல தண்டு வச்சிருக்கு. இது காம்போ சரிங்கண்ணா. சரிங்க. அல்லோரம் போடுறது பாத்தீங்கன்னா சரிங்கண்ணா பயிரே சும்மா அளவா. சரிங்கண்ணா. பயிர் வளர்ச்சி இல்லாம வந்துருக்கு. சரிங்கண்ணா. அது காய பாத்திரலாங்களா? சரிங்கண்ணா. இது வந்து நம்ம காம்போ எக்ஸ்போர்ட்டர் யூஸ் பண்ணுவோம். சரிங்க. சரிண்ணா, அப்படி வாங்கண்ணா, அப்படி இங்கிட்டோம். இது வந்து நம்ம காம்போ எக்ஸ்போர்ட்டர் போட்டு வரோம். சரிங்கண்ணா. பாத்தீங்களா? அதாங்க, இது 2 கையில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் எது வந்துங்கண்ணா காம்போ எக்ஸ்போர்ட் வரும்? காம்போ போட்ட வரமுங்க. சரிங்கண்ணா. இது நான் அல்லோரம் போட்டது. அல்லோரம் போட்டதுங்க. ரெண்டுக்குமே வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்கண்ணா. 100க்கு 100 இருக்குங்க. பாருங்க, ரெண்டு ஒரே நாள் நடவு. ஒரே நாள் நடவுங்கண்ணா. மொத்தம் எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா? மொத்தம் இப்போ வந்து 65 நாள் ஆயிடுச்சு. 65 நாள் ஆச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிற ஸ்டேஜ் அறிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. 10 நாளில் எடுத்துடலாமுங்க. 6-7 நாள். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அடுத்த வாரம் எடுக்கலாங்க. அடுத்த வாரம் எடுக்கலாங்க. இது 10 நாள் லேட் ஆகும் போல. 10 நாள் லேட் ஆகும் போல. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ இது 2 தூருங்க. சரிங்கண்ணா. எவ்வளோ இருக்குங்க பாருங்க. அது 2 தூரில் எவ்வளோ இருக்குங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் நம்ம இதை ட்ரை பண்ணும்போதே நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், பட் ஆனால் வந்துட்டு ரேட் வைஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அது என்னங்கண்ணா தோணுது? இதுதான் நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது. இதை பெனிஃபிட் இருக்குது. நம்மளுக்கு இதில் 400 மிச்சம் ஆயிடுச்சு. பணம் மிச்சம். ஆமாங்க. வளர்ச்சி கூட இடையும் வரும்போது இருக்குது. கலர் நல்ல கலர். நல்ல கலருங்கண்ணா. அதாங்கண்ணா. கலர் நல்ல கலரு. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா கலரும் கம்மி. சரிங்கண்ணா. காய் வெள்ளைப்படமாக இருக்குது. அதாங்க. வளர்ச்சி இல்லை, இடம் வராது. சரிங்கண்ணா. இது நாளும் கூட பிடிக்க மாட்டோம். நாளும் கூட பிடிக்க மாட்டேது. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இனி அடுத்த கட்டத்தில் நம்ம முருங்கைக்கு நம்ம வந்து பயன்படுத்ததா சொல்லியிருந்தீங்கண்ணா. முருங்கவே நம்ம இடையில நட்டுருக்குதுங்கண்ணா இப்போ. ஆமாங்க. ஸோ இது உங்களுக்கு ஓகே தாங்கண்ணா? திருப்தி தாங்கண்ணா? திருப்தியாக இருக்குது எனக்கு. அடுத்த டைம் இதவே பண்ணணும்னு ஒரு இதில் இருக்குது. சரிங்கண்ணா. 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 ரொம்ப நன்றிங்க. நன்றி. வணக்கம்.